புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 21 தொடக்கம் 33, 36 தொடக்கம் 38. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் ஸ்கரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். சிந்தனை: அன்பு, துரோகம், இறை மகிமை, மனித பலவீனம் என்பன இன்றைய நற்செய்தி வாசகத்தில் காண கிடக்கின்றன. இவற்றை சிந்திக்கின்ற போது அவை வேறுபட்ட உணர்வுகளையும் அனுபவங்களையும் நமக்கு தருகின்றன. இன்பங்களும் துன்பங்களும் எல்லா வகையிலும் நம் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அன்பு, மகிழ்ச்சி, ஆச்சரியம் மட்டுமல்ல, நாம் அடைகின்ற காயங்கள், கோபம், பதட்டங்களும் எமது வாழ்வை பாதிக்கின்றன. இவை இயேசுவின் மட்டிலும் உண்மையானவையே. இயேசு தம் சீடர்களோடும் தாம் சந்தித்த ஏனையவர்களோடும் கொண்டிருந்த உறவு அவரை இந்நிலைக்கு கொண்டு சென்றது. அவருடைய தாய் மரியா, யோவான், பெத்தானியா மரியா, மகதல மரியா ஆகியோர் இயேசுவை ஆழமாக அன்பு செய்தனர். மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள் இயேசுவை இகழ்ந்தனர். இவர்களை விட இன்னொருவரை இன்றைய வாசகம் காட்டுகின்றது. இவர் இயேசுவை அன்பு செய்ததாலோ அல்லது வெறுத்ததாலோ அல்ல, மாறாக பேராசை கொண்டவராகவும் ஆன்மீக ரீதியில் தவறான வழியில் சென்றவராகவும் இருக்கின்றார். அவர்தான் யூதாஸ் கரியோத். யோவானின் நற்செய்திப்படி இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு பாஸ்கா விருந்தை கொண்டாட
மேல் மாடியில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். முதலிலே சீடர்களின் பாதங்களை இயேசு கழுவுகின்றார். இதன் பிறகு உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு எதிர்வு கூறுகின்றார். அவன் யார் என்று யோவான் கேட்டபோது, அப்பத்துண்டை யாருக்கு தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று இயேசு கூறுகின்றார். இவ்வாறு இயேசு அப்பத்துண்டை தோய்த்து கொடுப்பது ஓர் ஆழமான அன்பின் செயலாகும். அந்த வேளையில் சாத்தான் அவனுள் நுழைந்தான். அப்போதும் இயேசு, நீ செய்ய போவதை விரைவாய் செய் என்று கனிவுடனும் அதிகாரத்துடனும் கூறுகின்றார். யூதாஸ் அப்பத்துண்டை பெற்றதும் வெளியே போனான். அது இரவு நேரம். அந்த இரவில் யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். அத்தோடு அதே இரவில் இன்னும் ஓர் நிகழ்வு நடக்கின்றது. நீ என்னை 3 முறை மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என்று பேதுருவுக்கு இயேசு கூறுகின்றார். அதுவும் நடந்திருக்கிறது. இயேசு முழுமையான மனிதனாக வாழ்ந்ததால் நம்மை விட பன்மடங்கு அதிகமாக ஒவ்வொரு மனித உணர்வையும் உணரும் திறன் கொண்டவராக விளங்கினார். அந்த உணர்வுகளை அனுபவித்தார். 12 ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்தான். திரு அவையின் தலைமைத்துவத்தை கையளிக்க இருந்த பேதுரு அவரை மறுதலித்தார். அதற்கு மேலாக தாம் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் கொல்லப்படுவார் என்பதை இயேசு முழுமையாக அறிந்திருந்தார். இந்த நிகழ்வுகளின் விளைவை அவர் தன்னில் உணர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர் கொண்டிருந்த பரிவுணர்வின் காரணமாக 12 தாய் மரியா மற்றும் அவரை நேசித்தவர்கள் வெறுத்தவர்கள் அனைவரின் அனுபவங்களையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவர்களுடைய வலி, குழப்பம், கோபம் ஆகியவற்றை அவர்கள் உணர்வதற்கு முன்பே இயேசுவால் உணர முடிந்தது. இவர்களுள் மரியா மட்டுமே இயேசு தம் உள்ளத்தில் உணர்ந்த மனித துயரத்தின் ஆழத்தை அனுபவித்திருந்தார். கடவுள் ஏன் மனித இயல்பை ஏற்றுக்கொண்டு தாமே அத்தகைய வேதனையை அனுபவிக்க முன்வந்தார்? ஏனென்றால் மனிதனின் அனைத்து உணர்வுகளும் இறை அன்புடன் கலக்க வேண்டியிருந்தது. இயேசுவின் இறை மனித உறவின் காரணமாக கிறிஸ்துவின் மனித அனுபவங்கள் அனைத்தும் அவை மகிழ்ச்சியானவையாகவோ துக்கமானவையாகவோ இருந்தால் என்ன, அவை இறை அன்புடன் முழுமையாக ஒன்றிணைந்து அவர் அன்பு செய்கிறவர்களுக்கு அருளின் ஊற்றுக்களாக அவை மாற்றப்படுகின்றன. இதனால் தான் நாம் அனுபவிக்கும் அனைத்து சோதனைகளையும் சகித்து கொள்ள வேண்டும். இதனாலேயே எம்மை நிலைகுலையச் செய்யும் அனுபவங்களில் எம்மை அவர் புரிந்து கொள்கிறார், ஆழ்ந்த பரிவு காட்டுகிறார், அதற்கான பரிகாரத்தையும் எமக்கு தருகின்றார். செபம். ஆண்டவரே, எம்மை உமது மனித மகிழ்ச்சி துன்பத்துக்குள் ஈர்த்து கொள்ளும். அப்போது எமது துன்பங்கள் அருளூற்றுக்களாக மாற்றம் பெறும். ஆமென்.